ஆனந்தி, தமிழக அரசில் உள்ள தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் வழக்கமாக பணியிடங்களுக்கு திமுக, அதிமுக கட்சிகளின் நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகளின் உறவினர்களையே பணி நியமனம் செய்வது வழக்கமான ஒரு நடைமுறை. இந்த சூழ்நிலையில் இப்போது 21 புகைப்பட கலைஞர்கள் உள்ளிட்ட 461 பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக முதன்முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலமாக DIPR என்று அழைக்கக்கூடிய செய்தி மக்கள் தொடர்பு துறையில் மக்கள், பொதுவான நபர்கள், தகுதியுடைய நபர்கள் வேலைக்கு சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. PRO, போட்டோகிராபர் உள்ளிட்ட பணிகளுக்கு கடந்த 56 ஆண்டுகளாக திமுக கட்சியில் உள்ளவர்களும் அதிமுக கட்சியில் உள்ளவர்களும் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களுமே அந்த பணிகளில் வழக்கமாக நியமிக்கப்படுவது வழக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நடைமுறையை மாற்றி இப்போது புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகம் அரசானது அந்த பணியிடங்களுக்கு பொதுவான விளம்பரத்தை இப்போது வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறு வெளியிட்டிருப்பதன் மூலமாக DIPR என்று அழைக்கக்கூடிய செய்தி மக்கள் விளம்பர தொடர்பு துறையில் இப்போது புதிய பணியாளர்கள், தகுதியுடைய பணியாளர்களை நியமிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது 56 ஆண்டுகளில் புதிய மாற்றமாக கருதப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுமா, அந்த கட்சியின் நிர்வாகிகள் உறவினர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுமா என்ற கேள்விகள் பணி நியமனத்துக்கு பிறகு தெரிய வரும் என்றாலும் இப்போதுதான் முதல் முறையாக செய்தி மக்கள் தொடர்பு துறையில் புகைப்பட கலைஞர் உள்ளிட்ட 461 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் நேற்று முதல் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பினரும், அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களும் செல்வாக்கு இல்லாதவர்களும் இப்போது DIPR-இல் 56 ஆண்டுகளுக்கு பிறகு பணியில் சேருவதற்கான ஒரு புதிய வாய்ப்பு இந்த புதிய அரசில் ஏற்பட்டிருக்கிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆனந்தி.